ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களில் வந்து கிராம உதவியாளரோட எழுத்துத் தேர்வு மற்றும் வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தாலுக்காவில் வந்து பல்வேறு கிராமங்கள் இருக்கும். ஒரு தாலுக்கா ஒரு வட்டாட்சியருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்கும். அப்போ அந்த ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராமம் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த 10 கிராமத்திலிருந்து அப்ளிகேஷன் யாருக்கு அனுப்பியிருப்பாங்க? அந்த ஒரு வட்டாட்சியருக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மட்டும்தான் இந்த எழுத்துத் தேர்வு, வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த 10 கிராமத்தில் இருந்தும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 கிராமம் சொல்கிறேன். ஸோ அந்த 10 கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த 1000லேருந்து அவங்க எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க, எந்த ரீசனுக்காகலாம் ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டாங்க, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தான் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்புகிறவங்க அந்த உள்ளூர் கிராமமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறது அப்படிங்கிறத அனுப்புவாங்க. அந்த வாசித்தல் தேர்வுக்கு வாங்க அப்படிங்கிற அந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த 10 கிராமத்தில் இருந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி இப்போ இந்த இன சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு உங்களோட கிராமத்தில் இல்லை. பட் ஒரு உங்களிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு கிராமம், அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வேக்கன்சிக்கு அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்கள் இங்கிருந்து அங்கே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி மொத்தமாக வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக 10th பாஸ் ஆர் ஃபெயிலு மினிமம் 10th சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட 10th சர்டிஃபிகேட் கூட இல்லை அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய இதர சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அந்த சர்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நேமோ இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த உள்ளூர்வாசியாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அந்த இன சுழற்சி முறைக்கு வந்து ஒத்து போகிறவங்களாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஊர்க்காரங்களாக இருக்கணும். ஓகேங்களா? 10th சர்டிஃபிகேட் இது இருந்தாலே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 500 பேருக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறது, இல்லை ஒரு 1500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 750லேருந்து 800 பேருக்கு எக்ஸாம் வைக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 850லேருந்து இப்போ அந்த வாசித்தல் தேர்வு எழுதல் அதுக்கு 30 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் திறனறி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண வச்சு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிராம நிர்வாகம்னா என்ன, பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, கிராம உதவியாளராகி நீங்கள் என்ன பணி செய்வீங்க, ஒரு கிராம நிர்வாக அலுவலரோட பதிவு என்ன, அப்போ ஆல்ரெடி ஒரு விஓஓ இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு என்ன பணிகள் செய்வீங்க, இதெல்லாம் வந்து விஓஓ செய்ய மாட்டாரா அப்படின்னு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கிராம நிர்வாகம் பற்றி நெக்ஸ்ட் கேட்பாங்க. பட்டா சிட்டானா என்ன, அடங்கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்து உங்கள் கிராமத்தில் நடக்குது. அப்போ அந்த இயற்கை பேரிடர் நடக்கும்போது அங்கே கிராம உதவியாளராக நீங்கள் என்ன பணி செய்வீங்க அப்படின்னு வந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த கிராம நிர்வாகம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸ் வந்திருக்கு அந்த வீடியோக்கு. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முழு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராதுக்கு உண்டான ரீசன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொவைட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அங்கே தான் இருக்கீங்களா, உங்களோட ரெசிடென்சி நீங்கள் அங்கே தான் வாழ்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு அதை பற்றி அவார் இல்லாதப்போ வந்து ஒரு நாளில் எக்ஸாம் வச்சுருவாங்க, 2 நாளில் எக்ஸாம் வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஸோ 5 days 7 days வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அங்கே வந்து 5 days வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இப்போ அந்த 5 days அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அண்ட் ரீடிங் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு 120 பேர் 150 பேர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வைப்பாங்க. ஸோ அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சு அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதே மாதிரி வந்து ஒரே நாளில் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ நடக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இன்டர்வியூ அதே மாதிரி ஒரு 2 நாட்கள் 3 நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா குறைஞ்சது வந்து ஒரு மாதமாவது வந்து டைம் எடுத்து அதில் யார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின மார்க் அடிப்பிரகாரம் ஒவ்வொரு சுற்று வாரியாக நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து
அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அதே டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கடைசியாக வந்து யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இன்னும் ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் எனக்கு வரல, நான் எங்கே போய் செக் பண்ணும் அப்படின்னா, மேபி இது வந்து 100% ஷுர் கிடையாது. யார் யார் எந்தெந்த டேட்டில் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேட்டில் இவங்கெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வரணும். இப்போ 5 நாள் நடத்துகிறாங்க ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா, அப்போ அந்த 5 நாளுக்கு வந்து தனித்தனி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் தான் வந்து அந்த எக்ஸாமுக்கு வரணுங்கிறத உங்களோட வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ இல்லை உங்களோட கிராம நிர்வாக அலுவலகத்திலையோ வந்து பார்த்திங்கன்னா மேபி நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்கலாம். ஸோ அதை வந்து டெய்லி செக் பண்ணுங்கள். அண்ட் அவங்ககிட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும். சார் இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வரல, மேபி நான் இதை போய் எங்கே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் லோக்கல் விஏஓ ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் என்ன விஷயங்கிறதாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தான் ஹால் டிக்கெட் வராத அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரீசன்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களே கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 10th சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலனா ஓகே, இதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வரலை. அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க கிடையாது, அதுவும் அந்த வேகன்சிக்கு தகுதியான ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது ஓகே, நம்மளுக்கு இதனால தான் ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரும் அப்ளிகேஷன் யார் வேணால் கொடுத்துருக்கலாம், இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் கொடுத்துருக்கலாம், இல்லை மேபி வந்து ஏதாவது சான்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். பட் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரீசன். ஸோ வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கிராம உதவியாளர் தேர்வு அப்படிங்கிறது அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இன்னும் அடுத்து என்னென்ன முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.